வணக்கம். இது ஸ்ரீவாரி ஜோதிடம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி சிவா. நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நமது ஜோதிட நிலையத்தில் அதிகாலை ஒரு 9 மணி அளவில் ஒரு பிரசன்னம் பார்த்துருக்கோம். அந்த பிரசன்னத்தில் இன்றைக்கி என்ன வந்திருக்கு, அந்த கிளைண்டோட கேள்வி என்ன, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறோம், அந்த நம்ம சொன்ன பதிலும் அவங்க கேட்ட கேள்வியும் சரியாக இருந்ததா, அது நடக்குமா நடக்காதா அப்படின்றதான் கேள்வி. இது ஜோதிடத்தை காட்டிலும் பிரசன்னத்தில் மிக மிக அக்யூரேட்டாக எடுக்கலாம். இது கேரளாவில் மிக மிக பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம். அந்த விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். அதாவது இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா 7/2/2025 9 மணி 15 நிமிடத்திற்கு தேனியில் நம்ம பிரசன்னம் பார்க்குறோம். பிரசன்னம் பார்க்குறவங்க மதுரையிலேருந்து வந்திருக்கிறாங்க. காலைல 9:15க்கு கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சோழி போய் எடுக்கிறோம். இறைவனை கூப்பிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணி அவங்க குலதெய்வத்தையும் கூப்பிட்டு நம்ம வழிபாடு முறைகள்லாம் முடிச்சுட்டு சோழி எடுக்கும்போது சோழி செவ்வாய் இருக்கக்கூடிய மிதுன ராசியில் போய் விழுகுது. சோழி லக்கணம் எடுக்கும்போது செவ்வாய் போய் மிதுன ராசியில் விழுகுது. அப்போ அந்த மிதுன ராசியில் விழுகும்போது அவரோட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்கிறோம் நீங்கள் ஒரு பதவி விஷயமா கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சாமி, எனக்கு ஒரு வேலை வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றார். ஆல்ரெடி அவர் ஒரு வேலையில் இருக்கார். அப்போ நம்ம கேள்வி என்ன கேட்குறோம் எடுத்ததுமேனா, நீங்கள் பதவி உயர்வு சம்மந்தமாக ஒரு கேள்வி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் சாமி அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த பதவி உயர்வு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது அவரோட கேள்வி. செவ்வாயினாலே நம்ம என்ன சொல்லுவோம், பதவி, வேலை வாய்ப்பு, புகழ், செல்வம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ அடுத்து என்ன பண்ணான்னா 12ஆம் இடத்துல சந்திரனும் குருவும் சேர்ந்துருக்காங்க. கோச்சார சந்திரன் 12ஆம் இடத்துல சோழி லக்கணத்துல 12ஆம் இடத்தை பார்க்கும்போது 12ஆம் இடத்துல சந்திரனும் குருவும் சேர்ந்துருக்காங்க. அடுத்து சந்திரன் செவ்வாயை தொட போகிறார். அப்போ சந்திர மங்கள யோகம் வரும். அடுத்து குருவும் போய் ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் கழித்து குருவும் போய் செவ்வாயை தொடுவார். சோழியை போய் தொடுவார். அப்போ தொடும்போது அவர் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பதவி உயர்வு கிடைக்குமா, இடமாற்றம் கிடைக்குமா, ரெண்டுமே உண்டு அவருக்கு. அப்போ நம்ம அவர்கிட்ட தெளிவாக சொல்கிறோம், சாமி இந்த நாட்களுக்குள்ளே இத்தனை மாதத்துக்குள்ளே இந்த வேலை நடக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சாமி இப்போ எனக்கு டைம்கள் இல்லை, வர்ற மார்ச் ஏப்ரல் லாஸ்ட்டில் எனக்கு ஏப்ரலுக்குள்ளே கொடுத்துருவாங்க ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம தெளிவாக அவங்ககிட்ட மறுபடியும் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த காலகட்டத்துக்குள்ளே இந்த வேலை வாய்ப்பும் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ நான் எதிர்பார்த்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார், சாமி எனக்கு ரெண்டே விஷயம், பதவி உயர்வும் இடமாற்றம் எவ்வளோ தூரத்தில் கிடைக்கும், எவ்வளவு தூரத்தில் இருக்கு. அடுத்து நம்ம லக்கணத்துலேருந்து தூரமாக இருக்கிற போது எதை பார்ப்போம், ராகுக்கு எதுவை பார்ப்போம். ராகுக்கு இது எங்கே உட்காந்துருக்காங்கன்னா 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு ராகு, சுக்கரனும் கூட சேர்ந்து. அப்போ ரொம்ப தூரமாக வருமானா ரொம்ப தூரமாக வராது. குருவை பார்க்குறோம், குருவோட வீட்டை லக்கணம் பார்க்குது. லக்கணம் யாரெல்லாம் பார்க்குறாங்க, லக்கணாதிபதி யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு போகும்போது லக்கணாதிபதி யாரையுமே பார்க்கல. அப்போ அவங்ககிட்ட நம்ம ஒரு சில விஷயங்கள் எடுத்து சொல்லி, இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வழிபாடு முறைகளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எளிமையான ஒரு வழிபாடு முறை, முருகன் கோயில் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணணும். இன்னைக்கு போனவங்களோட பிரசன்ன ஜோதிடம் இது. இன்னைக்கு காலையில் நம்மளுடைய பிரசன்னம் பார்த்ததில்ல. அப்போ அவங்க வந்திருக்கக்கூடியவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் இன்னொரு கேள்வி அவர் கேட்கும்போது, நானாக அவர்கிட்ட சொல்கிறேன், சாமி நீங்கள் வீடு வாங்குறதா ஒரு உத்தேசம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் சாமி, வீடு வாங்குறதுக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியில் போய் முடியுது அப்படின்றாரு. ஏன்னா 4ல் கேது, அந்த சாட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சாட். 4ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு. கேது 4ஆம் இடத்துல உட்காரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, வீடு, வாகனம், வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்காது. அப்போ அவர்கிட்ட நம்ம சொல்கிறோம், இந்த மாதிரி இந்த
சார்ட் பிரகாரம் உங்களுக்கு தற்போது வீடு வாங்கும் யோகம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தெளிவாக சொல்கிறோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம், கடந்த 6 மாத காலங்களாக இது வரைக்கும் நாங்கள் வீடு வாங்கின பாடு இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஆனால் அந்த யோகம் வந்து பிரசன்ன ஜோதிடத்தில் இல்லை, ஜோதிட ரீதியாக அவங்க ஜாதகம் பார்க்கும்போது நீங்கள் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது விஷயமா அவங்க 6 மாதமாக ட்ரை பண்ணி ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு அதெல்லாம் ரிட்டர்ன் வாங்கின சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ நான் தெரிஞ்ச சொன்னேன், இப்போதைக்கு நீங்கள் வீடு வாங்குறது அவ்வளோ நல்லது அல்ல, அப்படி வாங்கினாலும் அந்த வீட்டில் குடி போகக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு வராது. அதனால் நீங்கள் இப்போதைக்கு இந்த வீடு வாங்குகிற ப்ராசஸை விட்டுட்டு உங்கள் வேலை பதவி உயர்வை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இது ஸ்ரீவாரி ஜோதிடம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன தேனி சிவா. வாழ்க வளமுடன்.